கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். The word for the week என்கிற இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனத்தில் கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படி என்றால் எதை சிந்திக்க சொல்லுகிறார்? கடந்த காலத்தில் உண்டான காயங்களையோ, கடந்த காலத்தில் உண்டான ஒரு ஆறாத வடுக்களையோ, கசப்புகளையோ, வருத்தத்தையோ நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டாம், அதை சிந்திக்க வேண்டாம், அதை யோசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி என்றால் எதை சிந்திக்க சொல்லுகிறார்? பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனத்தில், கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இவைகளையும் சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படி என்று சொல்லவில்லை, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம் என்று சொன்னால் எதையுமே யோசிக்க கூடாது என்று அர்த்தம் அல்ல. ஒரு பாட்டில்ல தண்ணி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி இல்லாம அல்ல, வேற ஒன்று விஷயம் அல்லது ஒரு காற்றோ அந்த பாட்டில நிரப்பும். அதுபோல நம்முடைய மனநிலைகள் எப்பொழுதுமே தேவ வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் பழைய சம்பவங்கள், முந்தின வாழ்க்கையில் கடந்த பழைய காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் நடந்த தோல்விகள், அவமானங்கள், தவறுகள், காயங்கள், வருத்தங்கள், அதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையை முடக்கி போட்டு அழித்து போடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பழசை யோசிக்காத, பழசுக்குள்ள நீ போகாத, புதிய காரியங்களை யோசி. இப்போ நம்ம படிச்சோம் பாருங்க, பிலிப்பியர் 4 அதிகாரம், அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களையே யோசிக்கும்படி, சிந்திக்கும்படி ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தொடர்ந்து நம்முடைய பழைய காரியங்களை நாம் சிந்தித்துக் கொண்டே இருந்தால், பழைய காரியங்களை நாம் யோசித்துக் கொண்டே இருந்தால், பழைய சம்பவங்கள் நம்ம மனதிலே போட்டு அப்படியே ஆராய்ஞ்சு கொண்டே இருந்தால் நம்மால் புதிய அடியை எடுத்து வைக்க முடியாது, வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்துக்குள்ளாகவும் செல்ல முடியாது. ஆதலால் தான் ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை யோசிக்காத, பூர்வமானவர்களை சிந்திக்காத. ஒருவேளை பழசை யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? ஐயோ இப்படி நடந்துருச்சே, பிசினஸ்ல இப்படி தோல்வி அடைஞ்சிட்டோமே, பிசினஸ்ல இப்படி இடறி போயிட்டோமே, நம்முடைய வாழ்க்கை இப்படி முடங்கி போய் கிடக்குதே, நமக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, இத்தனை காலங்களை நம்பி இருந்த இந்த நபர்கள் கூட நம்மளை ஏமாற்றி விட்டார்களே அப்படிங்கிற ஒரு சோர்வில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் உனக்குள் புதிய சிந்தனைகள் வர வேண்டும், புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்ற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பழைய சிந்தனைகள் வெளியேற வேண்டும், புதிய காரியங்கள் உள்ளே வர வேண்டும். புதிய காரியங்கள் உள்ள வருவதற்கு முன்பாக நம்முடைய மனது புதிய சிந்தனைகளால் மாற்றப்பட வேண்டி இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே உங்களுடைய மனதை தேவனுடைய வசனத்தினாலே புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அருமையான செழிப்பான எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை நோக்கி பாருங்கள். பழையவைகளை நினைக்காதீங்க, புதியவைகளை யோசிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சிறப்பான அருமையான புதிய எதிர்காலத்தை கையில் எழுதி வைத்து உங்களை அழைக்கிறார். தொடர்ந்து அவருடைய கரத்தை பிடித்து உங்களுக்கென்று தேவன் வைத்த பாதையில் தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.